ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஜிம்பாப்வே கோல்டு. இது வந்து ஜிம்பாப்வே நாட்டினுடைய ஒரு கரன்சி. ரீசெண்டா ஜிம்பாப்வே நாட்டில் அந்த நாட்டினுடைய நாணயத்தை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிக். எதனால இந்த நாணயத்தை வந்து சேஞ்ச் பண்ணாங்க, கரன்சியை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நாட்டில் மிகப்பெரிய பணவீக்கம் வந்து ஏற்பட்டது. ஓகே, பணவீக்கம்னா என்ன? விளைபொருட்களினுடைய விளைச்சல் வந்து கம்மியா இருக்கும் போது அதனுடைய ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏறுமா? அப்போ அந்த நாட்டினுடைய கரன்சியோட வேல்யூ என்ன ஆகும்? மதிப்பு வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ அந்த நாட்டினுடைய பண மதிப்பு கம்மியாகும், விலை உயர்வு அதிகரிச்சிருக்கும். அதனாலதான் அந்த நாட்டில மிகப்பெரிய பஞ்சம் வந்து ஏற்பட்டது. இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த ஜிம்பாப்வே நாட்டுல வந்து US டாலர் தான் வந்து யூஸ் பண்றாங்களாமா. அதிகபட்சமா ஜிம்பாப்வே கோல்டு எதையும் யூஸ் பண்ணாம US டாலரை யூஸ் பண்றதுனால தான் அந்த நாட்டினுடைய பண மதிப்பு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஓகே, ஜிம்பாப்வே நாடு வந்து ஒரு அரேபிய நாடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜிம்பாப்வே நாட்டினுடைய தலைநகர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹராரே. இதற்கு முன்னாடி இந்த கரன்சியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே டாலர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா கத்தியா கோதுமை. இது எங்க விளையுதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து விளையுது. இந்த கத்தியா கோதுமைக்கு வந்து ரீசெண்டா புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க. ஓகே, புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன? ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல விளையறதுனாலயோ இல்ல உற்பத்தி ஆகிறதுனாலயோ அந்த இடத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுற ஒரு குறியீடு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா புவிசார் குறியீடு. ஓகே, புவிசார் குறியீடு எங்க வந்து அதிகமா, எந்த மாநிலத்துல அதிகமா கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதனுடைய சட்டம் வந்து எப்ப போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1999 தான் வந்து போட்டாங்க. நடைமுறைக்கு எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 2003 வந்து வந்தது. முதலா புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் டீக்கு தான் வந்து முதல்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கார சென்னையில தான் இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? 16வது நிதி ஆணையம். இதனோட உறுப்பினரா ரீசெண்டா மனோஜ் பாண்டா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனாகாரியா. மனோஜ் பாண்டேன்னு சொன்ன உடனே ஒன்னு பாண்டா, இன்னொன்னு பாண்டே, இன்னொன்னு வந்து சோனி. இவங்க 3 பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மனோஜ் பாண்டான்றது நிதி ஆணையத்தினுடைய உறுப்பினர், மனோஜ் பாண்டே அப்படின்றவர் ஆர்மியோடைய தலைவர், மனோஜ் சோனின்றவர் நம்ம UPSC கமிஷனுடைய தலைவர். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. அடுத்ததா உலகிலேயே மிக வயதான மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆல்பர்ட் டென்னிஸ் வுட். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவரோட வயது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 111 வயது இவருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இக்லாஎஸ். இது வந்து என்னதுன்னா ஒரு வான்வழி பாதுகாப்பு அமைப்பு. அதாவது வான்வழியா ஏதாவது வேற ஒரு நாட்டில இருந்து வான்வழி தாக்குதல்கள் ஹெலிகாப்டர் மூலமாவோ இல்ல ஏரோப்ளைன் மூலமாவோ பண்ணாங்க அப்படின்னா அதை தாக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு ஏவுகணை மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை வந்து மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதை வந்து இக்லாஎஸ் எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவினுடைய முதல் தனியாரால் உருவாக்கப்பட்ட துணை மீட்டர் தெளிவு திறன் கொண்ட கண்காணிப்பு செயற்கைக்கோள். அதாவது சப்மீட்டர் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு செயற்கைக்கோள். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பூமியை கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகே, எந்த நிறுவனம் வந்து லான்ச் பண்ணான்னு பாத்தீங்கன்னா டாடா நிறுவனம் தான் லான்ச் பண்ணாங்க. இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா TSAT-1A. எந்த ராக்கெட்ல வச்சு லான்ச் பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய பால்கன் ஏவுகணையில வச்சுதான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்க்கலாம் யோகா மகோத்சவ் என்ற திருவிழா எங்க கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்க பூனேல வந்து செலிப்ரேட் பண்றாங்க. எதற்காக இதை செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வர ஜூன் 21 சர்வதேச யோகா தினம்ன்றதுனால இன்னில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஜூன் 21க்கு 75 நாட்கள் வந்து இந்த மகோத்சவம் வந்து நடக்க போகுது. வேர்ல்டு யோகா கேபிட்டல், அதாவது உலகத்தின் யோகா தலைநகரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்க ரிஷிகேஷ் தான். ஓகே, அடுத்ததா உலக ஹோமியோபதி தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10. ஹோமியோபதின்றது ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாமுவேல் ஹேஹென்மேன் அவர் தான். இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.